இந்த நாய்க்குட்டியை வந்து இன்னைக்கு வந்து கேட்குறாங்க. இந்த நாய் இப்போ நான் வளர்க்குறதுக்கே ஒரு நாளைக்கு 120 ரூபா செலவு பண்ணுறேன். ஒரு நாளைக்கு செலவு பண்ணும்போது ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாலேருந்து 4000 ரூபா ஒரு நாய்க்கு செலவாகும் சாலிடாக. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாய் குட்டி போடும். குட்டி போடும்போது குட்டி வந்து நீங்கள் என்ன 12,000 சொல்கிற 10,000 சொல்கிறேன்னு கேட்குறாங்க. 12,000 சொல்கிற 10,000 சொல்கிறேன்னு கேட்குறாங்கன்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் செலவழிச்சிருக்கேன். செலவழிச்சனால நான் அந்த ரேட் எதிர்பார்க்குறேன். அதுக்கு விலைக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு குட்டி வேணும்னா உயரம் கம்மியாக இருக்கும். அந்த நாய்களும் கம்மியாக வளர்ந்துடாது, வளர போகிறது கிடையாது. கண்டிப்பாக 27 இன்ச்சு 28 இன்ச்சு வந்தாலும் நாய் தான். ஆனால் அதை வந்து யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. எல்லா பேருமே எடுத்தோடனே எனக்கு கிரேடன் மாதிரி தான் வேணும், குட்டி கொடுத்தீங்கன்னா அது 5000 ரூபாய்க்கு வேணும்னு கேட்குறாங்க. ஒரு மாதத்துக்கே நாய்க்கு 5000 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாயெல்லாம் இப்போ மிதி வைக்கிறது கேட்குறாங்கன்னா எப்படி சும்மா கேட்பாங்க, குட்டி கேட்பாங்கன்னா குட்டிக்கு கேட்டாங்கனாலும் அவங்களுக்கு சிரமம் தான். காசு யார்கிட்டையுமே யாருமே முன்னாடியே வாங்கிறது நல்லது. நாய் சினையாகுது ஆகலைன்றது அது வேறு விஷயம். நாய் ஓனாயும் ஃபெயிலியராக இருக்கலாம், ஏனாயும் ஃபெயிலியராக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம நிரூபித்து தான் காமிக்கிறோம். ஏற்கனவே 3 பேச்சு குட்டி எடுத்துருக்கோம்னே மிதி வைக்கிறோம். 10,000 ரூபா கேட்டோம்னா அதுலேயும் பேரம் பேசி வருவாங்க 5000 ரூபா தரேன்னு. குட்டி கேட்குறான்னா பொறுத்து பார்க்கணும். 65 நாள் ஆகணும் நாய் குட்டி போகிற வரைக்கும் பொறுக்கணும். ஆனால் நாய்களுக்கு நம்ம சாப்பாடு போடுறது நம்ம கை காசு தான் போட்டு செலவு பண்ணுறோம். அவங்க பேசுகிறவங்க ஈஸியாக பேசுவாங்க. சும்மா வச்சு விட்டு 2 குட்டி கூட வாங்கிக்கோ அப்படின்னுவாங்க. அது வந்து சரியாக வராது. யாருமே பழக்க வழக்கத்தில் காசு கொடுத்து இவ்வளோன்னு வச்சுட்டு போயிட்டா அது எப்போயுமே நல்லது. நல்ல பழக்க வழக்கம் நீடிக்கும் கடைசி வரைக்கும். குட்டி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு 60 நாள் அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 30 நாள் குட்டி போட்டதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணணும். அது நம்ம எந்த குட்டி போய் கேட்குறோமோ அந்த குட்டி தான் அவங்க வேணும்னுவாங்க. அந்த குட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்வாங்க. அப்போ மனஸ்தாபம் ஏற்படும். அதனால என்ன தான் பழக்க வழக்கமாக இருந்தாலும் காசு கொடுத்து நாய் மேட்டிங் பண்ணுறது நல்லது. 2வது குட்டி வாங்குறவங்களுமே வந்து குறைச்சி கேட்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு நான் லோடு மேன் வேலை தான் பார்க்குறேன். லோடு மீன் வேலை பார்க்கணும்னா லோடு இறக்குனா தான் ஒரு பெட்டிக்கு 8 ரூபா. 8 ரூபா வாங்கினா காலையில் 1/2 லிட்டர் பால் 3 நாய் வச்சுருக்கேன். 3 நாய்க்கு 1/2 லிட்டர் பால் எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு லிட்டரு 50 ரூபா. எங்கள் வீட்டுக்கு வந்து ஊற்றுறவர்கிட்ட 50 ரூபானா அது ஒரு 75 ரூபா நாய்க்கு பால் ஆயிடுது. 10 முட்டை போடணும் 3 நாய்க்கு சோறுக்கு. அதுபோக சிக்கன் வாங்கி போடுறேன் டெய்லி 100 ரூபாய்க்கு. ஒரு நாளைக்கு இது நாய்க்குன்னு நான் 250 ரூபா 300 ரூபா செலவாகும். அது நான் லோடு இறக்குறதே 500 ரூபாய்க்கு தான் இறக்குவேன். 250 ரூபாய்க்கு செலவு பண்ணும்போது வீட்டில் கேன்னு சண்டைக்கு வருவாங்க. பெற்ற பிள்ளைய கூட பார்க்க மாட்டேன், இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எடுத்து பார்க்குறேன்னு. சண்டை மேக்சிமம் வீட்டில் வரதே இந்த நாய்களை வச்சுட்டேன். அப்போ நான் பார்க்கும்போது நாய் குட்டி போட்டால் நான் கொஞ்சம் எதிர்பார்ப்பு எனக்குன்னு இருக்கத்தான் செய்யும். ஏதாவது செலவுகள் இருக்கத்தான் செய்யும். குட்டி என்ன இந்த விழா சொல்கிறீங்க, என்ன உங்கள்கிட்ட இருக்க நாய் ஐசியமாக வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நேற்று கூட கமெண்ட் பண்ணியிருந்தா அப்போ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில். ஆனால் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த குட்டி கொடுக்குறவங்க அப்புறம் நல்லா வளர்க்கணும்னு நினைப்பேன். ஒருத்தர் கொண்டு போய் கால் பெண்டாகிட்டார். 30 நாளில் கொடுத்தேன். அவர் வந்து சிங்கப்பூரில் இருக்காப்புல. சிங்கப்பூரில் இருந்துட்டு சிவகங்கையில் எனக்கு நாய் குட்டி டெலிவரி கொடுக்க சொன்னார். டெலிவரி சார்ஜ் கூட வாங்காமல் நான் போய் கொடுத்துட்டு வந்தேன். சரி வளர்த்துட்டு போகிறாப்பலன்னு. குறைச்ச விலைக்கு தன்னைக்கும் பழக்கத்தில் தம்பி தெரியும், அவன் பழக்கத்தில் கொடுக்க சொன்னனால போய் கொடுத்தா அவனை 1 மாதத்துலேயே நாய்க்குட்டியை பெண்டாக்கி அதை சரி பண்ண வீடியோ எல்லாமே நான் எடுத்து வச்சு திருப்பி கொடுத்துறேன். அவங்க சங்கடமே எல்லாமே எனக்கு வெறும் 700 ரூபா பணம் போட்டு விட்டாங்க. எவ்வளோ 700 ரூபா. ஒரு நாளைக்கு அந்த குட்டிக்கு பால் மட்டும் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். 30 நாள் பார்த்துருக்கேன். அதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. 700 ரூபா கொடுத்தாங்க. பெடிகிரி 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன் பெடிகிரி. அது போக ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனது செலவு அதெல்லாம் என்னோடய வெஹிக்கிளில் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். 3000 ரூபா மட்டும் நாய்க்குன்னு கொடுத்தாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஆஸ்பத்திரியில் 3200 ரூபா வந்துச்சு. ஜிபே பண்ணது எல்லாமே வச்சு அவங்களுக்கு அனுப்புனேன். ஆனால் 700 ரூபா கொடுத்துட்டாங்க மனசாட்சியே இல்லாமல். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க நம்மளை கஷ்டத்தில் ரெடி பண்ணி தந்திருக்காங்களே, அந்த நாய் திருப்பி போய் ரெடி பண்ணாரா என்னன்னு நான் கேட்கவே இல்லை. பிரியமே அந்த மாதிரி விட்டு போயிடுது ஒரு சில பேர் மேலே. கேட்டாப்புல அவருக்காக கொடுத்தோம், நாய் கொடுத்தோம். அதுவும் விலை குறைச்சி தான் கொடுத்தேன். குடித்ததுலேயும் காலை பெண்டாக்கி அதை ரெடி பண்ணி வீட்டில் அதை எல்லாமே பார்க்குறேன் எங்கள் அம்மா அவங்க தான். அதுபோக அந்த தம்பி ராஜா இருக்காப்புல. ராஜா தான் நமக்கு எல்லாமே. அரையூர் இருக்கார் பையன் ராஜா. அந்த பையன் நாய்க்குட்டியை ரெடி பண்ணி கொடுக்குறது வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணுவாப்புல. நம்ம நாய்க்கு சின்ன இது வந்தாலும் அவர் வருவாப்புல தினமும். நம்ம டாப் இருக்குது வீட்டுக்கு நாய்க்குன்னு தனியாக ஒரு செட்டு போட்டேன். வீட்டுக்குள்ளே வரக்கூடாது குழந்தை இருக்குது அப்படின்ட்டாங்க. நாய்க்காகவே தனியாக இப்போ ஒரு வீடு மாதிரி அமைச்சிருக்கேன். 50 ரூபா செலவு பண்ணி நாய்க்குன்னு தனியாக வீடு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு வெளியே நாயை தனியாக வளர்த்துக்கிறோங்க. வீட்டில் ஏதாவது வச்சு டெய்லி கரைச்சல் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு கரைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும். மனக்கசப்பு எல்லாமே ஆகும். அதனால் நாயை விடாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எனக்கு லெவல்த்து இங்கே அலாமனூரில் வந்து நான் சேர்ந்ததுலேருந்து நாய் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல நமக்கு நாய்க்குட்டி கொடுத்தது அவர் தான், குரங்குளத்துக்காரண்ணே. அதுக்கடுத்து இப்போ ஜெகன் சேது பண்ணிட்டு வாங்கி வளர்த்தேன். அந்த குட்டியும் டாப்பாக வந்துச்சு. அந்த குட்டி மதுரைக்குள்ள தான் கிடக்கு. இந்த இதில் பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம நாயின்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சுட்டு மதுரைக்குள்ள அதை ஒரு சில பேர் மறைச்சி வச்சுருக்காங்க. வச்சு நல்லபடியாக இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுருக்கேன். அது மாதிரி திருமங்கலத்தில் ஒரு நாய் சேர்த்தோம். அந்த நாய் பொட்டை நாய் இருக்குல்ல, அதை ஒருத்தர்கிட்ட நம்ம ராமரண்ணேன்னு சொல்லிட்டு ஆமூர்த்துள்ள நடத்துறதுல பால்பாண்டியன் இருப்பார். அவர் தம்பி தான். அவர் நாயில் சேர்த்தோம். குட்டி கொடுத்தோம் 30 இன்ச்சு வந்துச்சு. அவரும் நான் மேட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம பழக்க வழக்கத்தினால காசு கொடுக்காம வச்சு விட்டார். முதல் எனக்கு நாயின்னு அப்போ தெரியாது. வச்சு விட்டு 8 குட்டி போட்டுச்சு. 8 குட்டி போட்டதில் நீதிபதி குட்டி கொடுத்துருக்கு. போலீஸ்காரன் 2 பேர்கிட்ட கொடுத்துருவான். அவங்க ஜீப் டிரைவர் ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க. அவருக்கு என் தம்பி எனக்கு கொஞ்சம் 1000 ரூபா குறைச்சி கொடுயா அப்படின்னு சரின்னு கொடுத்து தான் விட்றோம். ஆனால் வளர்த்து ஒரு சில பேர் போட்டால் போடுறவங்க நல்லவங்களும் இருக்காங்க.
போட்டாவே போட மாட்டாங்க, அதை நம்ம பேரை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம நாய் வளர்க்குறது பிரயோஜனமே இல்லாத மாதிரி ஆயிரும். இப்போ பிரபானெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க பேரை வந்து 100 பேர் போடுவாங்க, பிரபான்ட்ட இந்த மாதிரி குட்டி வாங்கணும் நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி போடும்போது நமக்கு மகிழ்ச்சி அதிகமாகும், நாய் வளர்க்குன்ற ஆர்வம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். இப்போ நாய் 10 நாய் போட்டு வச்சிருக்கேன்னா இன்னொரு 15-20 நாய் வளர்க்குன்ற ஆர்வம் இருக்குது எனக்கு. இப்போ நாய் குட்டி போட போகுது, இப்போ 2 நாய் சினையாக இருக்குது, அடுத்து இது 2 குட்டி போட்டோம். அவங்க குட்டி மேட்டிங் பண்ணவங்களுக்கு 3 குட்டி கொடுக்கணும். அவங்களே கேட்குறாங்க நம்ம எல்லாம் 3 குட்டி வேணும்பான்னு. அவங்க ஊர் பக்கம் கொடுக்காம நம்ம வேறு பக்கம் அங்கிட்டு இருந்து அதர் ஸ்டேட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுக்கறதுக்கு நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நாய் வளர்க்குறவங்க ஈஸியாக கேட்குறாங்க, என்னப்பா நீ குட்டி கேட்குற 12,000 கேட்குறவ. ஆனால் அது வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றதையும் சொல்லிட்டேன். ஆனால் கேட்குறவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற தன்மையும் கிடையாது. நாய் ஒரு சில பேர் மாடு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, கஷ்டம் தெரியாது. அதனால் ஃபுல் புல் விலைக்கு தான் ஆகணும். பெடிகிரி, சிக்கனு, மாட்டுக்கறி எல்லாமே விலைக்கு வாங்கி தான் நாய் போட்டு உண்டு பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். முட்டை கடை, ஹோல்சேல் கடையை பார்த்து தேடி அதுக்கு முட்டை வாங்குவோம். பிள்ளைய கூட அப்படி வளர்க்க மாட்டோம். இந்த நாய்களுக்காக அவ்வளோ பார்க்குறேன்னு சொல்லி வீட்டில் அதுக்கே கரைச்சல், பெரிய கரைச்சல் ஆகுது.